இயேசு எப்போ வருவார்னு தெரியவே தெரியாது. அட அவர் வருவார், வரும்போதை பார்த்துக்கலாம். பாஸ்டர் ரொம்ப காலமாக பிரசங்கம் பண்ணுகிறாரு, அதுக்குள்ள மனம் திரும்பிடலாம். அதுக்குள்ள என்ன பண்ணலாம், கொஞ்ச நாள் ஜாலியாக இருந்துட்டு அதுக்குள்ள பண்ணிடலாம், பாவம் மன்னிப்பு கேட்டலாம். கொஞ்ச நாள் அப்படி நினைச்சதெல்லாம் ஜாலியாக பண்ணிக்கிட்டு. சில பேருக்கு என்ன நினைப்பு தெரியுமா, பண்றதெல்லாம் அயோக்கியத்தனம், பண்றதெல்லாம் பாவம். ஆனால் என்ன பண்ணுவாங்க, இயேசு இதெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாருங்க, அவர் அன்புள்ள தேவன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, அவர் மேல ரொம்ப கிருபையா இருக்கிறாருங்க. எப்ப வருவார் உனக்கு தெரியாதுடா. அவனுக்கு அவர் வரும்பொழுது நீ அநீதி உள்ள ஊழியக்காரன் என்று சொல்லி உன்னுடைய பங்கை மாயக்காரனோடு நியமிப்பாரா, இல்ல அவர் வருகையில் நீ நியாயமான வேலைக்காரனா இருந்த என்று சொல்லி தன்னுடைய வருகையில் உன்னை சேர்த்துக் கொள்வாரா? யார் அறிவார்? யாருக்கு தெரியும்? வாழுகிற நாட்கள் நேர்த்தியாய் வாழ், உண்மையா வாழு, பரிசுத்தமா வாழு, தேவனுக்கு பயப்படுற பயபக்தியோடு வாழு. அலட்சியப்படுத்தாத, கர்த்தரை அலட்சியப்படுத்தாத. வசனம் சொல்லுது, தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். You cannot play with God. ஆண்டவர் நடாத.